காசா? இது இவ்வளோ காசா? ஒவ்வொரு தடவையும் அந்த காசை நம்ம தொட்டு எண்ணி கொடுக்கும்போது அது அவ்வளோ பெரிய காசா நமக்கு வந்து தோணுது. அதுக்கு என்ன பண்றேன், பக்கத்து கடையில போயிட்டு ரேட்டு கம்மியா இருக்குமா, இந்த கடையில போயிட்டு ரேட்டு கம்மியா இருக்குமா நான் கேட்குறேன். இதே நான் ஜிபேல பண்ணியிருந்தேன்னா அப்படியே ஸ்கேன் பண்ணுறோமா, 350 ரூபா கொடுத்தனா அப்படியே டிக் ஆயிடுதா, அது நம்ம வந்து பெருசாக தெரியறது இல்லை. இதில் இன்னொன்று என்ன தெரியுங்களா, சைக்காலஜிக்கலா அந்த டிக் மார்க் வருது இல்லை, ஜிபே பண்ணதுக்கப்புறம் ஒரு சவுண்டு வந்து இந்த மாதிரி 350 ரூபா பெறப்பட்டது அப்படின்னு ஒரு டிக் மார்க் வரும்போது என்னமோ நம்ம வந்து பெருசாக சாதித்த மாதிரியும் லைஃப்பில் நம்ம கனவை அச்சீவ் பண்ண மாதிரியும் ஒரு தோணல் இருக்கும். அது வந்து எல்லாத்துக்கும் இருக்கான்னு தெரியல, எனக்கு அந்த மாதிரி இருக்கும். அப்பாடா நான் பார்த்தியா சூப்பராக பணம் அனுப்பிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. நம்ம ஒரு 100 ரூபா 200 ரூபா ஒரு 10 ரூபா செலவு பண்ணுறதுனா கூட கையில் இருந்து பணமாக கொடுக்கும்போது அதோட வேல்யூ மதிப்பு நமக்கு தெரியுது. அது உருவம் இல்லாமல் நம்ம அந்த காசு ஓகேங்களா, நம்ம வந்து கண்ணுக்கு தெரியாமல் போகும்போது அதோட வேல்யூ நமக்கு தெரியல. அதனால தான் அந்த செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு இடத்துக்கு போகிறோம், இந்த பொருள் வந்து 250 ரூபா சொல்கிறாங்க, ஆனால் 250 ரூபாய்க்கு அந்த பொருள் ஒர்த்து இல்லைன்னு நமக்கு தெரியும். அதே காசாக கொடுக்கும்போது நம்ம யோசிப்போம், 200 தான் இருக்குது, 50 ரூபா இல்லை, சரி வாங்க வீட்டுக்கு வந்துடுவோம். அதே ஜிபேயில் பண்ணும்போது அழகாக பண்ணிட்டு போயிடுறோம். ஸோ இந்த தப்பு நீங்களும் பண்ணியிருக்கீங்க.